வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு ஆண்டரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த ஜூம் வாட்ஸ்அப் 97th டே. ஹalleluya. We are stepping in the today is the 97th day. Amen. So 3 days more. We are going to end up by Saturday. நான் சண்டே தான் முடிக்கும்னு நினைச்சேன், பார்த்தா சாட்டர்டே இன்னைக்கு காலை சொன்னா சாட்டர்டே முடியுது அப்படின்னாரு. ஸோ சாட்டர்டேவோட 100th டே நம்ம வந்து முடிக்க போகிறோம் 100 டேத்தில். ஸோ நேற்று ஒரு அண்ணன் வந்தாங்க, ஜெரமி அண்ணன் வந்து சொன்னாங்க சாட்டர்டே ஈவினிங் வந்து திண்டுக்கல்ல வந்து டெஸ்டிமனி கொடுக்க முடியுமான்னு. ஐ ஃபெல்ட் தட் இஸ் த மூமெண்ட். என்ன மூமெண்ட்னா, கடவுள் சொன்னார், யூ வில் மூவ் அவுட் அண்ட் யூ வில் டூ மினிஸ்ட்ரி அப்படின்றாரு. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் த மூவ் ஆஃப் காட். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Remanti karabo shudriba karaba. Thank you, Jesus. Thank you, Lord. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் போஷித்து வழி நடத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தெல்ல தெளிவாக நீர் எங்களோடு இடைப்படுகிறீர். ரொம்ப ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்திலும் ஆண்டவரே என் நாவலில் வைத்த ஸ்தோத்திரம் தெல்ல தெளிவாய் பேச முடியாத கிருபை உண்டாக்கா செபிக்கிறான். என்னை மறைத்து நீர் வெளிப்படுக்கா செபிக்கிறாண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். சூழ் நடத்தாப்புனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு மெசேஜுக்குள்ள கடந்து செல்ல விரும்புறேன். தேவன் இது பர்டிகுலர் மறுபடியும் பேசினாரு. சங்கீதம் 81ல 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உன்னை உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆமேன். ஸோ நெருக்கத்தில் கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். உங்களுடைய வாழ்க்கையில தப்புவிக்கிறவர் இன்னமும் தப்புவிக்கிற வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் தெல்ல தெளிவா பேசுகிறார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்கிறேன், இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நான் உன்னை எகிப்தில் தேசம் புறப்படும் தேவனாய் கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தருவேன், நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மையின் தீனா உன்னை திருப்தி ஆக்குவார். ஃபினான்ஷியல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் சொல்றாரு, உச்சிதமான கோதுமையினால் அவர் உங்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன்டேருபா ஷிட்ரபா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஃபினான்ஷியல் ஓவர்ஃப்ளோவை கட்டளையிட வரும்பார். மேன் தீரபோ ஷிட்ரபில் அகடபா தீரபா. என் சங்கீதம் 81:11 சொல்லுது, என் ஜனமும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலை எனக்கு விரும்பவில்லை அப்படின்றாங்க. ஸோ நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்க வாயை விரிவாய் திறங்க. உங்க வாயை விரிவாய் திறங்கள். தேவன் உங்களை தேவன் உங்களை அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் நான் திருப்தி ஆக்குவேன்றார். ஹல்லேலூயா. மான் தக்ரோஸ்துரபா. Man, I command every money to come in alignment in the name of Jesus. நீங்கள் போகிற வழியில உங்களுக்கு பணம் உண்டாயிருக்கும். நீங்கள் போகிற வழியில உங்களுக்கு பணம் உண்டாரு. If I am a prophet of God, I decree and declare in the name of Jesus. Things are coming into alignment in the name of Jesus. The things are falling into the pleasant places. எல்லாம் கைகூடி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah. Rayman Turamboshuda. I take authority of the finances right now in the name of Jesus. Those are hearing me, I pray, I decree and declare in the name of Jesus. I pray that the provision to fall in the pleasant places எல்லாம் நேர்கோட்டுக்கு வருவதாக என்ற கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ நான் இன்னைக்கு பேச வர தலைப்பே டோட்டல் டிஃப்ரெண்ட், பட் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மூவ் ஆஃப் காட். ஐ டிட் திஸ். சிலுவை இன்னைக்கு நான் என்ன பேச போற டைட்டில் வந்து சிலுவையை பெற்ற வெற்றியும் விசுவாசியும் அதிகாரமும். The victory of the cross and the believer's authority. Amen. So தயவுசெய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர் தட் ஐ கோயிங் டு டெல். மொத்தம் ஒரு 17 வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நானே இப்போ எழுதி பார்த்தேன் எத்தனை வருதுன்னு பார்த்தா 17 வசனம் வருது. ஸோ நான் வந்து இந்த டைத்துக்குள்ளே முடிக்கணும் வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ரீமான் தொக்ரோடபா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தும்
மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்தின் அதிகாரி ஆகிய இங்க போட்டிருக்கீங்களா பாருங்க. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகால மரண பயத்திலே அடிமையானவர்கள் ஜீவகாலம் மரண பயத்தினாலே அடிமையானவர்களுக்காக யாவரும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். மர ஜீவகாலம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஹalleluya ஹalleluya. இங்க மரணத்தின் அதிகாரின்னு போட்டிருக்கு. பிசாஸ் மரணத்தின் அதிகாரி. அதுல என்னன்னா கிராட்டோஸ்னு போட்டிருக்கு. KRATOS கிராட்டோஸ்னு போட்டிருக்கு. அப்படின்னா பிசாசுக்கு ஜனங்கள் கொடுக்கிற அதிகாரம் தான் மரணத்துக்கு அதிகாரி. அவன் மரணத்துக்கு அதிகாரி அதிகாரி தான். அவன் மரணத்துக்கு அதிபதி கிடையாது. பிசாசு மரணத்தின் அதிகாரி. மரணத்துக்கு அதிகாரி தான், ஆனா அதிபதி கிடையாது. பாத்தீங்களா? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில மரணத்துக்கு நான் அதிகாரி தான். அதிகாரினா மக்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத பயம். அவன் இஸ் நத்திங். இன்னைக்கு உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை சொல்ல போறேன். சோ பிசாசு மரணத்தின் அவன் அதிகாரி, மரணத்தின் அதிபதி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் மரணத்தின் அதிகாரி தான், மரணத்துக்கு அதிபதி கிடையாது. மீன் ஸோ அந்த கிராட்டோஸ்ன்னு இருக்கிறதுல அதுல தான் டெமோக்ராட்டிக் அப்படின்ற வேர்டே வந்துச்சு. ஸோ மக்கள் கொடுக்கும் அதிகாரம், மக்கள் ஜனநாயகம், மக்கள் கொடுக்கும் அதிகாரம். ஆமேன். ஸோ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மருத்துவருந்து எழுப்பின, அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். இந்த ஜீவாதிபதின்னு போட்டிருக்கல, இயேசு ஜீவனுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். பிசாசு மரணத்தின் அதிகாரி தான், ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். பாத்தீங்களா? ஜீவனுக்கெல்லாம் அதிகம். அதுக்கு என்ன பதம் யூஸ் பண்ணப்பட்டா ஆர்கியோஸ். ஆர்கியோஸ் ARCH ஆர்க் EGOS ஆர்கியோஸ் அப்படின்னா த பிரின்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஆத்தர் ஆஃப் லைஃப். யூ கில்ட் த ஆத்தர் ஆஃப் லைஃப் பட் காட் ரைஸ்ட் ஹிம் ஃப்ரம் த டெத். த பிரின்ஸ் ஆத்தர் ஆஃப் லைஃப் கேப்டன். ஓகே, த பிரின்ஸ் ஆஃப் லைஃப் ஆத்தர் ஆஃப் லைஃப் கேப்டன். லைஃபுக்கே ஜீவனே அவர் தான், ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. ஆமென். ஸோ ஆர்கியேகியோஸ், அந்த ஆர்கியேகியோஸ்க்கு பிரின்ஸ் ஆஃப் லைஃப்னு அர்த்தம், ஆத்தர்ன்ற அர்த்தம், கேப்டன்ற அர்த்தம். பிரின்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3:15. ஆமென். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மருத்துவலிருந்து எழுப்பினா, அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். ஸோ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறது, நமக்கு எதிரேடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை கொளித்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவின் மேல் ஆணி எடுத்து, நம்மளுக்கு எதிராக இருக்கிற கட்டளைகளாம், நம்மளுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொளித்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, பிசாசோட துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, ஆதாம் கொடுத்தத டெலிகேட் பவரை பிசாசு எடுத்துக்கிட்டான். எடுத்த பிறகு மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவைகள் மேல் வெற்றி சொந்தார். Satan was stripped naked. ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டு ஸ்டேபன் வாஸ் stripped naked. ஸ்ட்ரிப் நேக்கனா லிட்ரலா நேக்கட் ஆனான்னு கிடையாது. அவனோட அவன் எல்லா பவர், ஹி இஸ் பவர்லெஸ். சொல்ல போனா ஹி இஸ் டோட்டலி பவர்லெஸ். ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பிசாசு உங்க வாழ்க்கையில அதிகாரம் செலுத்த முடியாது. ஏனென்றால் துரைத்தலங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்களும் கோலமாய் அவைகளை சிலுவை மேல் வெற்றி சென்றார். ஆனா நீங்க அதிகாரம் கொடுக்க முடியும். ஏன்டா கிராட்டோஸ், மக்கள் கொடுக்குற அதிகாரம் அங்க செயல்பட ஆரம்பிக்கும். நீங்க பிசாசுக்கு when you are engaging your words with the லைனிங் ஆஃப் பிசாசோட பொய்களுக்கு நம்ம எங்கேஜ் ஆகும்போது நம்ம பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்.
ஆமென். ஏன் பாருங்களேன், யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தினால் விசுவாசமுள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார். இங்க பாருங்களேன். சோ இங்க அதிகாரம் ஒண்ணு குடுத்திருக்காரு. அந்த அதிகாரத்துக்கு பேரு எக்ஸோஷியா. என்ன குடுத்திருக்காரு? நல்லா கவனிங்க. எக்ஸோஷியா குடுத்திருக்காரு. அதிகாரத்த குடுத்திருக்காரு. இந்த அதிகாரம் யார் குடுத்தார்ன்னா, கடவுள் மனிதனுக்கு குடுத்த அதிகாரம். பிள்ளைகளாகும்படி அதிகாரம் குடுத்திருக்கிறார். சோ நம்ம நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்குறோம்னா, அது என்ன அதிகாரம்? கிராட்டோஸ், டெமோக்ராட்டிக் கிராட்டோஸ் அதிகாரம். ஆனா, கடவுள் வானத்தை பூமியை படைத்த கடவுள் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது எக்ஸோஷியா, EXOUSIA, எக்ஸோஷியாவை கொடுத்திருக்கார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஐ மீன் இட்ஸ் அ டெலிகேட் பவர். எக்ஸோஷியா இட்ஸ் அ டெலிகேட் பவர். எக்ஸோஷியா என்னன்னா, இட்ஸ் அ டெலிகேட் பவர், அத்தாரிட்டி, ரைட். உங்களுக்கு ரைட் கொடுத்துருச்சு. இப்ப சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சமைத்து உங்களுக்கு ரைட்டை கொடுத்துட்டாரு. இந்தாப்பா, திஸ் இஸ் அ ரைட், யூ கேன் கிளைம் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனா கிளைம் பண்றதுக்கு அது மட்டும் இல்ல, யூ நீட் த பவர் ஆஃப் காட். இப்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு இத உங்களுக்கு உங்களுக்கு தேவன் ரைட்ஸ கொடுத்துட்டாரு. இப்ப பாருங்களேன், உங்க உங்க வீட்டுல ஒருத்தன் பிசாசு பிசாசு இல்ல, ஒருத்தவங்க வீட்டுல அவங்க குடியேறிட்டான். ஒரு பெரிய ரவுடி உங்க வீட்டுல குடியேறிட்டான். ஆனா கோர்ட்ல ஜெயிச்சு, இந்தாப்பா திஸ் இஸ் யுவர் டாக்குமெண்ட் அப்படின்றீங்க. அப்படின்னு சொன்னோன்னே போய் போய் என்ன சொல்லுவீங்க? அருமையான ரவுடி அவர்களே, ஒரு பெரிய ரவுடி குடியிருக்கான், அவன் அருமையான ரவுடி அவர்களே அப்படின்னு சொல்லுவீங்க? இல்ல, ஏய் வெளியே போறியா இல்லையா, போலீஸ் பிடிச்சி அவனை தூக்கி வெளியே கட்டாசி எறியும். அப்போ அந்த ரைட் வந்தா மட்டும் பத்தாது, யூ நீட் த பவர் ஆஃப் காட். அதுக்கு தான் பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரிலும் பூமி கடைசி வருந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களோட நீங்கள் பலனடைந்திருக்கல, அந்த பலன் தான் டுனாமிஸ். அதுல என்ன வேர்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா டைனமைட். டுனாமிஸ்ல இருந்தா டைனமைட் என்ற வேர்டே வருது. ஸோ நான் இப்ப என்னெல்லாம் வேர்டு சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இப்போ பிசாஸ்க்கு என்ன அதிகாரம் இருந்துச்சுன்னா கிராட்டோஸ், KRATOS, டெமோக்ராட்டிக். அதுலதான் டெமோக்ராட்டிக், ஜனங்கள் மக்கள் கொடுக்குற அதிகாரம் தான் கிராட்டோஸ். கடவுள் மனிதனுக்கு கொடுக்குற எக்ஸோஷியா, EXOUSIA. எக்ஸோஷியா ஒரு டெலிகேட் பவரை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவி உங்கள் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரிலும் பூமி கடைசி எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அந்த இடம் டுனாமிஸ். சோ பரிசுத்த ஆவியான உள்ள வந்த பிறகுதான், அந்த பரிசுத்த ஆவியான தான் உங்களுக்கு ஒரு டுனாமிஸ், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமே உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். புரியுதா? இப்ப பாருங்களேன், இந்த வெளியேற பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். இந்த வசனம் எங்க இருக்கு? அந்த தேங்க்யூ லார்ட். ரீமா சீரபா சுட்ரபா பூராமான்றபா 2 Corinthians 4:7, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கோம். அந்த 2 Corinthians 4:7 அந்த வல்லமை பொருட்கள், அந்த வல்லமை பேர் டுனாமிஸ். ஸோ இப்ப நம்ம ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி இருக்குல்ல. ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே அதுல ஹீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட். மைண்ட் அண்ட் சோல் அண்ட் மைண்ட், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. சோல் கன்சிஸ்ட் மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ என்ன மேட்டர்னா, மைண்டும் வில்லும் எமோஷன்ஸ், அழுகிறது சிரிக்கிறது எல்லாமே இந்த மைண்டு தான். ஸோ இந்த மண்பாண்டங்குள்ள எதை பெற்றிருக்கோமா? வெளியேற பெற்ற 2 Corinthians 4:7 சொல்லுது, இந்த மகத்துவமான வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்க விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோமா? அப்போ இந்த பொக்கிஷமாகிய என்ன என்ன இருக்கு அந்த ஸ்பிரிட்ல? ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் டுனாமிஸ். டுனாமிஸ் பவரை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19-23 வாசனே. நாம் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னது நீங்கள் அறியும்படிக்கு, வல்லமையின் மகா மேன்மை என்றதை நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களில், இப்ப மேட்டரை we need the enlightened eyes, the eyes of the understanding. we need the eyes. இந்த கண் எடுத்து பரவாயில்ல, ஸ்பிரிட்ல நம்ம யாரு, நீ யாருன்னு தெரிஞ்சியா இருக்கணும். we need பாருங்களேன், அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற எல்லா துறைத்திலும் அதிகாரம் வல்லமையும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சல் உட்காரும்படி செய்து, அவரை உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவ உன்னதங்களே அவருடைய வலப்பாரசில் உட்காரபடி செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபைக்கு எல்லாவற்றையும் மேலாக தலையாக தந்திரினார். அவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அங்க உயர்த்துற மட்டும் இல்லைங்க. எபேசியர் 2வது கட்டத்துல வாசிக்கும் போது உன்னதங்களை அவரோட கூட நாமும் உட்கார்ந்திருக்கிறோம். நீங்க தேவனோடு கூட உட்கார்ந்துருக்கீங்க. பிதாவின் வலது பார்சல நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. யூ ஹாவ் த அத்தாரிட்டி. Hallelujah, hallelujah. Manta kata raba sidirbi la haraba. Monturubu ribi karaba tiribi handaraba shiraba taraba. உங்களோட தேவன் இருக்கிறார், உங்களோட தேவன் இருக்கிறார். மான்டேதிரேபா, உன்னதங்களோடு கூட அவரோடு உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென். அந்த மனப்பான்மை வரணும். நான் சற்று சிறியவா படித்தேன். ஆனா லோக பிரபுவோட அவர் சிந்திக்கிறீர்கள் கேட்கிறாரு. ஏன் உங்க மைண்ட் அவ்வளவு கேவலமா போகுது? நான் ஏலோகமிலும் சற்று சிறியவா படைத்தேன் உங்களை. Hallelujah, hallelujah. Mantirama, may the eyes of the understanding be enlightened in the name of Jesus. Hallelujah. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஒருவராய் சாவாமையும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறது மனுஷனை ஒருவராய் கண்டிராதும் காணக்கூடாதமா இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. சோ இந்த அதிகாரமே இதுல நம்ம கடவுளுக்கு சொல்றோம் பார்த்தீங்களா, கிராட்டோஸ், அந்த வல்லமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லும் போது கர்த்தரை நம்ம ஆட்சி செய்ய ஓடுகிறோம். பாருங்களேன், ஒருவராய் சாவாமையும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிற மனுஷரையும் ஒருவரும் கண்டிராதம் காணக்கூடாதமா இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாவதாக. இந்த வல்லமை போட்டிருக்கல, அதுக்கு பேர் கிராட்டோஸ். புரியுதா? இப்ப மேட்ரு என்னன்னா, கர்த்தர் நம்மளுக்கு எக்ஸோஷியா பவரை கொடுத்திருக்காரு. எக்ஸோஷியா அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சோ வல்லமையே அப்போஸ்தலர் 1:8 வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆனா 1 தீமோத்தேயு 6:16 சொல்லிருக்கு, உங்களுக்கு நீங்க அவருக்கு ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும். அது பேர்தான் கிராட்டோஸ். நீங்க அவர் கொடுக்கணும். ஒருவராய் சாவாய் மூலம் சேரக்கூடாத ஒளியில் வாசமுடைகிறதும் மனுஷன் ஒருவரும் கண்டிராதமான காணக்கூடாதமாய் இருக்கிறவர் அவருக்கே நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இது இந்த வல்லமை அவர் கொடுக்கணும். ஆமேன். சோ அதனாலதான் நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உண்மை போல யாரும் நம்ம அதிகாரம் கொடுக்கிறோம். கிராட்டோஸ், வாங்க ஆண்டவரே, யூ டேக் சார்ஜ் ஆஃப் அஸ். உண்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா தேவனை அரசாளும்படி இடம் கொடுக்கிறோம். ஆமே. காட் இஸ் எ வெரி ஜென்டல் காட். பாருங்களேன், பிசாஸ் தான் நடு வீட்டுல மூடி திறந்திருக்க கதவுல உள்ள வருவான். இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. யூ கிவ் மீ பவர் மேன், யூ கிவ் மீ பவர், நீ கொடு, அதிகாரத்தை கொடு, நான் வந்துடுறேன் வேலை பார்க்கறதுக்கு. இஸ் வெரி ஜென்டல் கால். இதோ வாசப்படி இந்த கதவு தெரியும், ஒருவன் சத்தத்தை கேட்டு எனக்கு திறப்பான் என்றான், நான் அவனுக்கு உட்பிரேசித்து அவனு கூட போச்சனம் பண்ணுன்றார். இஸ் வெரி வெரி ஜென்டல் காட். ஆமென். ஹல்லேலூயா. ரிகந்தரோபோஷ் ரிபால ஹத்ரபா மேந்தரமால கரபோல ஹரபா. லூக்கா 10:19 சொல்லுது, சர்ப்பங்களையும் தேர்வுகளையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க.
அதிகாரம் கொடுத்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எக்ஸோஷியா பவரை கொடுத்துருக்கிறேன். லூக்கா 10:19. இந்த எக்ஸோஷியாவே ரைட்டு தான். அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அதிகாரம் வந்து டுனாமிஸோட கனெக்ட் ஆகும். எக்ஸோஷியா ஷுட் ஹாவ் அ, அப்போ அதனால நிறைய நேரம் டங்ஸ் பேச சொல்றோம். எக்ஸோஷியா பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டங்ஸ் பேசும்பொழுது இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கலந்த கலவையை தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும். ஆமென். கொலோசியர் 1:13 இருளி அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகி, அதிகாரத்தின எக்ஸோஷியால இருந்து விடுதலை ஆகி, எங்கள் எங்கள் இருள் அதிகாரத்தை விட்டு தம்முடைய குமார் ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். எக்ஸோஷா. எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் குழுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மளுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி, அந்த வல்லமை தான் டுனாமிஸ். நாம் வேண்டிக் குழுக்கும் மிகவும் அதிகமாய் நம்மளுக்குள்ள என்ன, ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த வல்லமை பேர் தான் டுனாமிஸ். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மஞ்சிரேபா ஷிட்ரிபிலா ஹரபா துரபா. இது வரைக்கும் ஒரு 10 வசனம் சொல்லியிருக்கேன். ஆமே. 2 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமலான வல்லமை எங்களால் உண்டாயிரம். இவருக்கனே பார்த்தோம். இந்த மகத்துவமலான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கும். அந்த வல்லமை டுனாமிஸ். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்து கிரியை செய்ற அந்த பேர் டுனாமிஸ் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸோஷியா ரைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டுனாமிஸ் பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். 2 தீமோத்தேயு 1:7 போட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தி கொடுத்திருக்கார். டுனாமிஸ கொடுத்திருக்கார். சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நீங்க பயப்பட கூடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சூறாவளி போல பிரச்சனையை பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் உங்க பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறார். டுனாமிஸ கொடுத்திருக்கிறார். யூ ஹாவ் த பவர் ஆஃப் டுனாமிஸ். டுனாமிஸ தேவன் கொடுத்திருக்காரு. 1 யோவான் 3:8 சொல்லுது, மாந்தா ரபோ ஷிட்ரிபில் ஹரபியாந்திரபா மேந்திரிபியா. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறான், பிசாசெல்லாம் உண்டாகிறான். ஏனெனில் பிசாசன் ஆதி மூலம் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்க முடியாது தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. லேமா தூராமா ஷிட்ரபா. எப்படி வெளிப்பட்டார்? லூக்கா 4:36. லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளை கட்டளையிடுகிறாரே. பாருங்களேன், தேவன் 2 வார்த்தையும் செயல்படுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் அசுத்த ஆவியிலும் கட்டளையிடுகிறாரே, அவர்களுக்கு புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு கூட பேசிக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் செயல்படுகிறாரே, எக்ஸோஷியாவோடும் டுனாமிஸோடும் செயல்படுகிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல மனுஷன் போலதான் வந்தாரு. ஆனா அவர் அதிகாரத்தோடும் டுனாமிஸோடும் செயல்பட்டார். அப்போ எக்ஸோஷோட டுனாமிஸோட செயல்பட்டார். சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுகிறேன். அப்போ நான் எக்ஸோசியாவிலும் டுனாமிஸிலும் செயல்படுகிறேன். தீரமா சொல்லுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ. லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளை கட்டளையிடுகிறாரே. நம்ம அசுத்தாவியை கட்டளையிட போறோம். எப்படி கட்டளைப்படுவோம்? என்ன கட்டளையிட போறோம்? அதிகாரத்தையும் வல்லமையும் கட்டளையிட போறோம். சொல்லுங்க, எனக்கு எக்ஸோஷியா டுனாமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெலிகேட் பவரும் டுனாமிஸ் டைனமைட் பவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவர், வல்லமை. டுனாமிஸ் வல்லமை. மாண்டா ரபோ துரபா ஷிட்ரிபி கரபா துரபா.
ரோமர் 8:37 சொல்லி இவையெல்லாவரும் நாம் நம்மில் அன்பு கூறாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறாய் இருக்கிறோமே. இவையெல்லாம் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்றிலும் ஜெயங்கொள்கிறாமா இருக்கிறவரே. ஆஹ் 1 Corinthians 15:55 வாசிக்கிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூறு பாவமே, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. மான்டேக்ராமான்றபா. இந்த வசனத்தை நான் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். 2 Corinthians சாரி 1 Corinthians 15:55-57. டைம் இல்லைனால முடிக்க விரும்புறேன். 2 Timothy 1:10 சொல்லுது, நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமானதை அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுது. அவர் மரணத்தை பரிகரித்து, நல்லா கவனிங்க, 2 Timothy 1:10 தான் இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். ப்ளீஸ் ஹியர் டு மீ அட்டன்டிவ், ப்ளீஸ் பி அட்டன்டிவ். 2 Timothy 1:10 சொல்கிறது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து, மரணத்தை அழிச்சு விட்டார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். 2 Timothy 1:10 யாரா போடுங்க டக்குண்டு. 2 Timothy 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதை அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை அழிச்சு, மரணத்தை பரிகரித்த, மரணத்தை அழித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். மாத்திரவா சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஜீவனும் அழியாமையும் உண்டாகிறது. லைஃப் அண்டு அழியாமையானது மாஞ்சீராமா ஷீரமா இம்மார்டலிட்டி உண்டாகுது. ஜீவனும் இம்மார்டல் லைஃப் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. மாண்டா காத்தரமா தூரவா கிரவா மீந்திரிபி ஷீடலமான் தூரு ஹூரபா ஷீடபா. தேங்க்யூ ஜீசஸ். மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமை சுவிசேஷத்தினால் வெறியலங்கமாக்கினார். ஆண்டவரே, இந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ள வெளிச்சமாய் பிரவேசிப்பதாக. ஜீவனையும் அழியாமை சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது ஏதோ வார்த்தை பேச நினைக்கிறீங்க, இல்ல, நீங்க ஜீவனை பேசுறீங்க, அழியாமைய பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஹalleluya. அவனுக்கு அழிவே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:12 சொல்லும், ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரம் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலம் உண்டாவதாக. பாருங்களேன், ஆமீன். தேவனை துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரம் கனமும் வல்லமையும் பலனும் சதாக்களம் உண்டாவதாக. அப்படின்னா தேவனுக்கு கிராட்டோஸ் பவர் கொடுக்கணும். என்ன பவர்? நம்ம தேவனுக்கு சொல்லும் போது ஒரு கிராட்டோஸ் பவர் வெளியிடுறது. நான் எல்லாத்தையும் ரீகேப் பண்ண விரும்புறேன். எக்ஸோசினா அதிகாரம், டுனாமிஸ்னா வல்லமை. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டுனாமிஸ்னா உங்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. கிராட்டோஸ்னா உங்களுக்கு ஜனங்கள் பிசாசு கொடுக்கறதோ ஜனங்கள் கடவுள் கொடுக்கறது பேர் தான் கிராட்டோஸ் பவர். எங்கள் ஸோ அவன் பிசாசுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும், கடவுளுக்கும் அதே அதிகாரத்தை கொடுக்க முடியும். கிராட்டோஸ், அதான் இந்த கிராட்டோஸ். ஸோ அதெல்லாம் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அதில் பிரியப்படுகள், அதன் கனியை புசிப்பார்கள். ஆமீன். ஸோ இந்த மைண்ட்ல நிறைய பிசாசோட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும். அதனால சொல்றது, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, பேசப்படாத தீமையான எண்ணங்கள் பிறக்காமலே மடிந்து விடும். அதே போல பேசப்படாத நல்ல எண்ணங்களும் பிறக்காமலே மடிஞ்சு விடும். பேசப்படாத தீமையான எண்ணங்களும் பிறக்காமலே மடிந்து விடும். பேசப்படாத நல்ல எண்ணங்களும் பிறக்காமலே மடிந்து விடும். ஆமேன். ஸோ உங்களுக்குள்ள ஒரு சிலுவையில தேவன் வெற்றியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அதிகாரமும் சிலுவையில் பெற்ற வெற்றியும் விசுவாசத்தினால அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உங்களோட வார்த்தை எங்க ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க. லார்ட், let them have the authority and the power
to overcome everything, Lord Father. They are more than overcomers in the name of Jesus. I decree and declare, ஆண்டவர்களே அவர்கள் முற்றும் ஜெயங்குழுகிறாக இருக்கிறார்கள் என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வார்த்தை ஆண்டரே, இந்த வார்த்தையின் வெளிச்சம் பிரகாசிப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுவுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழவது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். எல்லாரும் உங்களை கரங்களை எப்படி எடுத்துக்கணும். ஐ வாண்ட் டு bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை முன்னில் பிரசனமாக்கி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஷாலோம் ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.